ஃப்ரெண்ட்ஸ், இந்த துண்டை பார்த்தோன்னே உங்களுக்கு அரசியல்வாதிகள் ஞாபகம் வரலாம். நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு ஜீசஸ் சிலுவையில் பாடுபடுறதுக்கு முன்னால் முந்தின நாள் அவர் செய்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு இந்த துண்டை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சி. அது பஸ்கா பந்தி, எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் பந்திக்கு முன்னால் காலை கழுவணும். அது பொதுவாக அடிமைகள்லேயே லோவஸ்ட்டாக இருக்கிற கடைநிலை ஊழியக்காரன் எல்லாருடைய காலையும் கழுவி துடைக்கணும். அங்கே பாத்திரம் இருக்குது, தண்ணி இருக்குது, துண்டு இருக்குது. ஆனால் துடைக்க யாரும் எழுமலை. எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவர் போஜனத்தை விட்டு எழும்புறாரு, பந்தியை விட்டு எழும்புறாரு. எழும்பி போய் தன்னுடைய மேலாடையை கழட்டி வச்சுட்டு இந்த துண்டை எடுத்து தன்னுடைய இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய கால்களுக்கு முன்னாலேயும் போய் மண்டிக்கிட்டு தண்ணியை ஊற்றி அவர்களுடைய கால்களை கழுவி இந்த துண்டுனால் துடைக்கிறார். இது அந்த நிகழ்ச்சி. அருமையானவர்களே, 24 கால், அதுவும் யாருடைய கால்? அவருடைய சீஷர்களுடைய கால்கள். எப்படிப்பட்ட சீஷர்கள் நமக்கு தெரியும் எல்லாம் இல்லை. அதில் இருக்கிற யோவான், யாக்கோபை பார்த்திங்கன்னா அவருடைய நெருங்கிய உறவினர்கள். ஆனால் அவங்க வலது பக்கத்தில் ஒருத்தன், இடது பக்கத்தில் ஒருத்தன், நான் உட்காரணும், பதவி ஆசை பாருங்கள், கேபினட் அந்தஸ்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அம்மாவோட ரெக்கமெண்டேஷன் பண்ணவங்க, பதவி ஆசை பிடிச்சவங்க. கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அங்கே பேதுரு இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியும். அடுத்த நாள் அவர் ஆண்டவரை மறுதளிக்க போகிறவர். ஏசுனா யாருன்னே தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு பைபிளில் போட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவருடைய காலையும் ஜீசஸ் கழுவுறாரு. தோமாவை தெரியும் நமக்கு, எப்போ பார்த்தாலும் சந்தேக பிராணி, சந்தேகப்படுகிறவர். அவரும் அங்கே உட்காந்துருக்கிறார், அவருடைய காலையும் கழுவுறாரு. யூதாஸ் காரியோத்து எல்லாத்துக்கும் மேலே துரோகிகளுடைய தலைவன்னு சொல்லலாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு துரோகியை ஆண்டவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தவன். அவனுக்கு தெரியும் ஆண்டவருக்கு, அவனுடைய காலையை ஆண்டவர் கழுவுறார். பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான தாற்பயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று என்னன்னா, ஆண்டவருடைய மன தாழ்மையை நம்ம பார்க்குறோம். ஹி ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப், தன்னைத்தானே தாழ்த்துகிறார். 24 கால்களை அந்த நேரத்தில் கழுவுகிறார். ஒரு 2 நிமிஷம்னு வச்சா கூட அது ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே போகுது இல்லை. 1 மணி நேரம் கிட்ட அவர் கழுவி இருப்பார். ஒவ்வொருத்தர் முன்னாடியும் மண்டியிட்டு கால்களை கழுவி தொடச்சி, எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். தன்னைத்தானே தாழ்த்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. தாழ்மை எங்கே இருக்குதோ அங்கே பாருங்கள் பிரச்சனை இருக்காது. எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ நான் பார்த்துருக்குறேன். அங்கே யாராவது ஒருத்தர் ஈகோவோடு நிற்பார். ஈகோனா எட்ஜிங் காட் அவுட், நான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பார். அப்படி இருக்கிற இடத்துல பிரச்சனை வரும். தாழ்மை இருக்கிற இடத்துல ப்ராப்ளம் இருக்காது, கோர்ட் கேஸ் இருக்காது, அந்த சபை சந்தோஷமாக இருக்கும். தாழ்மை இருக்கிற குடும்பம் அருமையான குடும்பமாக இருக்கும். தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்வோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கப்படும் பைபிள் சொல்கிறது. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். ஜீசஸ் இதுக்கு முன்னால் கூட அவங்களுக்கு கூட சொல்லி கொடுத்தாரு. யாரெல்லாம் முதன்மையாக இருக்க விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் கடைநிலை ஊழியர்களாக, பணியாளர்களாக மாறணும்னு ஜீசஸ் அவங்களுக்கு சொன்னார் சீஷர்களுக்கு. ஆனால் ஒருத்தர் கூட சொன்னதை தான் நம்ம தான் மறந்துடுவோமே, அதே மாதிரி மறந்துட்டு தான் அவங்களாம் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தருடைய காலையும் கழுவி தன்னுடைய மனத்தாழ்மையை, சொன்னதை செய்பவர் என்பதை அவர் அங்கே நிரூபிக்கிறார். அவரே சொல்கிறார், நான் மாதிரியை வச்சுட்டு போகிறேன், இதே மாதிரி நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையை காட்டுங்க என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லி கொடுக்கிறார். 2வது கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, அவர் அடுத்தவர்களை கனம் பண்ணுகிறார். சீஷர்களை அவங்க முன்னால் போய் மண்டியிடுகிறார். எப்படிப்பட்ட சீஷர்கள் நான் சொல்லிட்டேன். அருமையானவர்களை, அப்படிப்பட்டவர்கள் முன்னால் அவங்க குறைகளை பார்க்காம, எப்போவுமே நம்ம அடுத்தவர்களுடைய குறைகளை பார்த்தோன்னா அவங்கள கனம் பண்ணவே முடியாது. ஆண்டவர் பாருங்கள், அதெல்லாம் கழுவி விட்டுறார். கால் தான் இருக்கிறதுலே ரொம்ப தூசி படிந்த இடம் இல்லை. வெளியே போயிட்டு வந்தால் ரொம்ப தூசி அழுக்கானது. யாரும் அதை தொடுறதுக்கே நம்ம யோசிப்போம். கையை கொடுனா கொடுத்துருவோம் இல்லை, தோளில் தட்டி கொடுனா கொடுத்துருவோம். ஆனால் காலை கழுவுறது ரொம்ப கீழ்த்தரமான வேலை. அது அடுத்தவர்களை கனம் பண்ண, அவங்க குறைகளை பார்க்காம இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதை ஆண்டவர் செய்கிறார். ஒவ்வொருத்தர் முன்னால் மண்டிட்டு கால்களை கழுவி துண்டை வைத்து அவர்களை துடைக்கிறார். அப்படி அவர்களை கனப்படுத்துகிறார். ஒரு பெரிய விருந்தாளிகளாக விஐபி மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறார். அவங்கள உட்கார வச்சு இவர் செய்கிறார். அடுத்தவர்களை கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ளணும். நம்ம அவங்க குறைகளை பார்த்தோன்னா முடியவே முடியாது.
நிறைய நேரம் நம்ம மற்றவங்க குறைனா ஒரு பெரிய ஜட்ஜாக மாறிடுறோம். நம்ம குறைனா யாராவது குற்றம் சொன்னால் உடனே வக்கீலாக மாறிடுவோம். இல்லை அப்படி இப்படின்னு அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோம். அது அல்ல. பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, பிலிப்பியர் 2:3 உங்களிலும் மற்றவங்களை மேன்மையாக கருதுங்கள், மனத்தாழ்மையோடு மற்றவங்களை மேன்மையாக கருதுங்கள் என்று சொல்லப்படுறது. முதல்ல ஹம்பிள் யுவர் செல்ஃப், ரெண்டாவது ஆனர் அதர்ஸ், மற்றவங்களை கனப்படுத்துங்க. அவங்கள குறைகளையே பார்க்காதீங்க, அவங்களுடைய நல்ல குணங்களை பார்த்து அவங்கள அட்மையர் பண்ண கற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா பாருங்கள், ப்ராப்ளம்ஸே இருக்காது. நமக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒருமனப்பாடு அதிகமாக வருகிறத நம்ம பார்க்கலாம். எங்கே ஒருமனப்பாடு இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் வர்றதை பார்க்குறோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற பொழுது அங்கே நன்மை பெருகுகிறது. இல்லை 133 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்பமும் நன்மையும் அங்கே கிடைக்கிறது. இன்பம் ஜாயும் இருக்குது, அங்கே குட்னஸும் இருக்குது. அப்படி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். ஹம்பிள் யுவர் செல்ஃப், ரெண்டாவது ஆனர் அதர்ஸ். இதுதான் இன்றைக்கு இந்த துண்டை வைத்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.